வணக்கம் என் அன்பு மக்களே. உங்களை மக்கள் என்று கூறிக்கொள்ள நான் உரிமை எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் அம்மா பாட்டி எப்படி சொல்கிறதுனால நீங்கள் என் குழந்தைகள். உங்களுடைய வாழ்வில் எல்லா சந்தோஷமும் அன்பும் மனநிறைவும் இருப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். யா வித் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்றைக்கு டாபிக் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் இறந்து விட்டது, எதிர்காலம் புரியாத புதிர், நிகழ்காலம் ஒன்றே நிச்சயம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லையா, ஹேப்பன் நவ், இப்பொழுது நடக்கிறது அப்படின்னு அந்த ஒரு மென்டல் மேக்கப்பை கொண்டதுக்கு தான், அந்த மென்டலாக உங்களை தயார்படுத்து தான் இந்த வார்த்தைகள். என்ன விஷயம்னா, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நேற்று நடந்ததை நாம் இன்றைக்கி மாற்றி அமைக்க முடியாது. அதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அதை மாற்றுறதுக்காக சில விஷயங்கள் இன்றைக்கி பண்ணலாம், ஒரு மன்னிப்பு கேட்கலாம், விஷயங்கள் மாற்றலாம், திருப்பி வைக்கலாம், அதெல்லாம் பண்ண முடியும். நேற்று நடந்து முடிஞ்சதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற இந்த விஷயத்தை எது செய்கிறீங்களோ, ஒரு வீடியோ பார்க்குறீங்களா அதை கவனமாக பாருங்கள், ஒரு சமையல் செய்கிறீங்களா அதை கவனமாக சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா உங்களை மாதிரி திறமைசாலி, உங்களை மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் எப்போவுமே இருக்கட்டும். நீங்கள் சமையல் செய்யும்போதும் ஒரு அழகு, நீங்கள் தையல் செய்யும்போது ஒரு அழகு, ஆஃபீஸ் வேலை செய்யும்போதும் ஒரு அழகு. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் அதை பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் இதை செய்கிறேன், இதில் மாத்திரம்தான் என் கவனம். ஒரு பக்கம் சமைச்சு இன்னொரு பக்கம் ஃபோன் எடுத்துக்கிட்டு அடுத்த பக்கம் இன்னொரு வேலை செஞ்சுட்டு இது தூக்கி அப்படி போட்டு அப்படிலாம் பண்ணுறது சரிப்படாது. சமையல்னால் சமையல் மாத்திரம் கவனம். வேறு உங்களால் முடியும், அந்த திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா விதமான வேலையும் என்னால் செய்ய முடியும். நான் ஒரு நேரத்தில் 4 வேலை செய்வேன். அதை இப்போ நான் நிறுத்திட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்படியே மெதுவாக ஒரு வேலை செஞ்சேன்னா அதில் மாத்திரம் கவனம் செலுத்துறது. அப்போ தான் அந்த நினைவு அதில் ஆழ்ந்து போகும். உங்களுடைய மரியாதை அதுக்கு செய்கிறீங்க. ஓகே, அப்படி செய்ய என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு அது கை வந்த கலை திறமையாக செய்ய முடியும். ஒரு நம்மளையே பார்த்து ஒரு அப்ரிசியேஷன் வரும், நான் இது நல்லா முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் குடும்பத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, மனஸ்தாபம் கொடுக்கறது, வீட்டுக்குள்ளே மகரம் தாயும் பேசுறதில்லை, கணவனும் மனையும் பேசுறதில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் போயிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு இடமா ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம். இன்றைக்கி எதுக்காக சண்டை நடந்தது, இவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, நீங்கள் தப்பு உங்கள் பேரில் இருந்தால் 4 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தேங்க்யூ, சாரி, ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக இருந்தாலும், அவர் தப்பாக இருந்தாலும், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல, இருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ லவ் யூ சொல்ல தப்பே இல்லைங்க. 50 வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசானாலும் பையன்கிட்ட நாம் எப்போவுமே லவ் யூ சொல்லிடுவோம், பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடுவோம், கணவர்கிட்டையும் சொல்லலாம், நாத்தனார்கிட்டையும் சொல்லலாம், உறவுகள்கிட்டையும் சொல்லலாம். தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இந்த 4 வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. அதை உபயோகப்படுத்தி முடிஞ்சோடனே உங்களை பற்றி ஒரு பெருமிதம் வரும். நீங்கள் 4 வார்த்தை உபயோகிச்சு முடித்தோடனே டங்குன்னு அந்த மணி எடுக்கும். எங்கள் பிரபஞ்சத்தின் வாசலில் இந்த மணி ஒலி கேட்கும். நீங்கள் மன்னிப்பு கேட்டது, ஐ லவ் யூ சொன்னது எல்லாம் கேட்கும். உடனே நீங்கள் என்ன சொல்லணும்னா, மிக்க நன்றி பிரபஞ்சமே, என் கணவரும் நானும் சுமூகமாக இருக்கிறோம், என் குழந்தையும் நாம் சுமூகமாக இருக்கிறோம், என் வாழ்க்கை சந்தோஷமாக மலர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயத்தில் நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்று மாத்திரம் யோசனை பண்ணணும். ஆஃபீஸ்லேயோ அங்கே வெளியில் இருக்க சூழ்நிலையோ எத்தனையோ கஷ்டம், அவமானம், மரியாதை குறைவு, பல விஷயங்கள் அனுபவித்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு செருப்பை தூக்கி போட்டு அவங்க உட்காரும்போது உங்கள் புராணத்தை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. புரிஞ்சுதா? அந்த புராணத்தை நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது. யூ மஸ்ட் கீப் காம், பி நைஸ், பி கைண்ட். வாங்க உட்காருங்க, என்ன வேணும், என்ன நடந்தது ஆஃபீஸில் கூட கேட்காதீங்கன்னா, ஏதாவது நடந்து அவர் பஸ்ட் அவுட் ஆகிடுவார், அவருக்கு அதை ரிமைண்ட் பண்ணாதீங்க, அம்மாவுக்கு அதை ரிமைண்ட் பண்ணாதீங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, பேசாமையே உட்காருங்க, அங்கே அன்பு மலரும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைதியாக கொண்டு போங்க, சந்தோஷமாக கொண்டு போங்க.
இன்னொரு அழகான செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.